இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே அல்லது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே கடந்த பல மாதங்களாக ஒரு தீவிரமான மோதல் இடம்பெற்று வருவது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. மோதல் சூழலில் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவாக அல்லது இந்த போர் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் கூறியிருக்காத ஒரு நிலைமையிலே இன்றைய தினமும் நேற்றைய தினமும் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் வர்த்தக நடவடிக்கைகளை, அதாவது தொழில் நடவடிக்கைகளை முடக்கி போராட்டம் மேற்கொண்டுள்ளதோடு இஸ்ரேலினுடைய பல இடங்களிலே மக்கள் போராட்டங்கள் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மக்கள் போராட்டங்களுக்கான காரணம் என்ன? அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இஸ்ரேலினுடைய நிலப்பரப்புக்குள்ளே கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நுழைந்த ஹமாஸினுடைய போராளி குழுக்கள் மிக மோசமான அல்லது மிலைச்சேத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதல்களில் சுமார் 1200 பேரை படுகொலை செய்ததோடு 250 பணைய கைதிகளை பிடித்து சென்றார்கள். இது அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அரசாங்கம் பலஸ்தீனத்தின் மீது அல்லது பலஸ்தீனத்தை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஹமாஸ் மீது பகிரங்கமான ஒரு போர் அறிவிப்பை வெளியிட்டதோடு கடந்த பல மாதங்களாக இந்த போர் என்பது அங்கே நீடித்து கொண்டிருக்கின்றது. சுமார் 40,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக பலஸ்தீன அரசாங்கம் கூறுகின்றது. இவ்வாறான சூழலிலே பல்வேறு முயற்சிகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. மிக அண்மையில் கூட அமெரிக்கா இந்த முயற்சியை, இந்த இருதரப்புக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதும் அது தோல்வியில் முடிந்தது. இதே நேரம் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையிலே ஒரு மோதல் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இஸ்ரேலுக்கும் வேறு சில நாடுகளுக்கும் இடையிலான மோதலும் அவ்வப்போது இடம்பெற்று வந்தது. இந்த நிலைமையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட 250 பேரிலே 6 பேருடைய சடலங்கள் காசாவில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஹமாஸ் போராளிகளாலே அந்த பணைய கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட நிலைமையிலே அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுடைய இராணுவத்தினர். இவ்வாறு அந்த பணைய கைதிகளுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தால் இவ்வாறு கடத்தப்பட்டிருந்த பணைய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்றும் அவர்களை சாதகமான வழிமுறைகள் ஊடாக அவர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்று ஒரு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த சூழலிலே இஸ்ரேல் மக்கள் அவ்வாறான ஒரு கருத்தை கொண்டு இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளிலே மக்கள் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. தொழிற்சங்கங்களுடைய கூட்டிணைவினாலே அங்கே பணிப்புறக்கணிப்பும் இடம்பெற்றிருக்கின்றது. இதனாலே இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலே வியாபார நடவடிக்கைகள் மற்றும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் மிக முக்கியமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், இந்த பலஸ்தீனத்திற்கும் அல்லது ஹமாஸிற்கும் இடையிலே இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், அந்த பலஸ்தீனம் அல்லது ஹமாஸுடன் ஒரு உடன்படிக்கைக்கு செல்வதனூடாக மிஞ்சி இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேலுடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தரப்புகள் கூறியிருக்கின்றன. இதுவரை காலமும் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது மேற்கொண்டிருந்த மிக மோசமான பல ஆயிரம் மக்களை படுகொலை செய்த இந்த மோதலிலே கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கின்ற இந்த மோதலிலே இஸ்ரேலினுடைய மக்கள் ஆதரவு வழங்கியதாக அல்லது அது குறித்து பேசாமல் இருந்ததாக கூறப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு இஸ்ரேல் மக்களை அந்த போரை நிறுத்த வேண்டும் என்றும் மிஞ்சி இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அவர்கள் பல்வேறு கோஷங்களோடு படுகொலை செய்யப்பட்ட பணைய கைதிகளுடைய புகைப்படங்களோடு இஸ்ரேலினுடைய வீதிகளிலே போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள். 2 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. இதனாலே மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான போர் பதட்டம் என்பது
ஒருவாறு முடிவுக்கு வரலாம் என்று நம்பப்படுகின்றது. இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.